நாம இன்னைக்கு நம்மளோட திரைமர்சனம் நிகழ்ச்சியில தேவாரா மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை கொரட்டாலா சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு, அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு, ஜூனியர் என்டிஆர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கூடவே ஜான்வி கபூர், ஜெய்ஃப் அலிகான், பிரகாஷ் ராஜ், நாராயண், கலையரசன், ஸ்ருதி மராத்தே, முரளி சர்மா இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல தேவாரா திரைப்படத்தின் திரைமர்சனத்தின் கூடவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான சீன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற அந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இது போல மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே டெல்லியை காட்டுறாங்க. அங்க மினிஸ்டரும் ரா ஏஜென்ட்ஸ்களும் மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல இந்த டைம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போகுது. அதனால அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறதுக்கு 3 நாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. அந்த செலிப்ரேஷன்ல 3 நாட்டு தலைவர்கள் கலந்துக்க போறதுனால வில்லன் பாம் வைக்க போறதா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. உடனே அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த வில்லன் தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் பதுங்கி இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனே அந்த வில்லனை அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த எல்லை பகுதிக்கு ஒரு போலீஸ் டீம் போகுது. போயிட்டு அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டோட்டலா அந்த கதையை கட் பண்ணிட்டு வேற ஒரு கதை ஒன்றை ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லை பகுதியில் 3 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராம மக்களுக்கு கடல்ல மீன் பிடிக்கிறது தான் தொழில். ஆனா இப்போ அவங்க அந்த தொழிலை செய்யாம வில்லன் சொல்ற மாதிரி கப்பல்ல இருந்து வரக்கூடிய தவறான பொருட்களை கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட சிக்காம நடு கடல்ல இருந்து திருடிட்டு வந்து வில்லன் கிட்ட கொடுக்கறது தான் வேலையா வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய முதலாவது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடத்தல் தொழில் செய்கிற கூட்டத்துக்கு தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட கதாநாயகன் தான். இப்படி இவங்க கொள்ளையடிக்கும் போது ஒரு முறை கஸ்டம் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கஸ்டம் ஆஃபீஸரும் இவங்க கிட்ட, நீங்க எங்க கிட்ட மாட்டிக்காம இந்த கண்டெய்னர்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறீங்களே, அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தீவிரவாதிகளுக்கு தேவையான ஆயுதங்கள் தான் இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க முன்னோர்கள் இந்தியாவுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க வம்சாவளியா இருக்கக்கூடிய நீங்க இந்தியாவை சீரழிக்கணும்னு நினைக்கிற தீவிரவாதிகளுக்கு அணு ஆயுதங்களை கடத்தி கொண்டு போறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே மனசு மாறின ஹீரோவும் இனிமே நம்ம 3 கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாருமே கடல்ல போய் கடத்தல் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ சொல்றதை மீறி யாராவது கடல்ல கடத்தல் வேலைக்கு போனா அவங்களுக்கு ஹீரோ தண்டனையும் கொடுக்குறாரு. இதனால அந்த 3 கிராமத்துல இருக்கிற மக்கள் யாரும் ஹீரோவுக்கு பயந்துகிட்டு கடல்ல கடத்தல் வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்ல சிலர் ஹீரோ இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த கடத்தல் வேலையை செய்ய முடியாது, அதனால நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோவை போட்டு தள்ளுற அளவுக்கு தைரியம் இவங்க யாருக்கிட்டையுமே இல்லை. இவங்க ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்க, கடைசியா ஹீரோவை போட்டு தள்ளினாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஹீரோ ரொம்ப நாளா காணாம போயிடுறாரு. சிலர் அவர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா கடலுக்குள்ள கடத்தல் வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு சிலர் ஹீரோ உயிரோட தான் இருக்காரு, அவர் தான் கடலுக்குள்ள கடத்தல் வேலைக்கு போறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஹீரோவோட பையன் வளர்ந்து பெரியவனாயிடுறான். படத்துல ஹீரோ எந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்காரோ அதுக்கு நேர்மாறா ஹீரோவோட பையன் பயந்தாங்கோலியா இருக்கான். அவன் தான் ஒரு தைரியசாலி அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு கடல்ல செத்து போன ஒரு சுறாவை கொண்டு வந்து நான் தான் இந்த சுறாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றான். உடனே இதை பார்த்த ஜான்வி கபூருக்கு ஹீரோவோட பையன் மேல காதல் வருது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய 3வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லோரும் ஹீரோவோட பையனை கோலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள கடத்தல் வேலைக்கு போகிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதே ஹீரோவோட பையனாக தான் இருக்கான். அப்புறம் ஏன் இவன் எல்லார்கிட்டையும் தான் ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி நடிக்கணும்? அப்போ உண்மையிலேயே ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிச்சிருக்காரு இயக்குனர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பாலையாவுக்காக எழுதின ஸ்கிரிப்ட் போல. அவரோட கால் சீட்டு கிடைக்காதனால ஜூனியர் என்டிஆரை வச்சு இந்த படத்தை பண்ணிட்டாரு போல டைரக்டர். எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் 2 கண்டெய்னர் இருக்கும். அதுக்கு பின்னாடி நின்று ஒரு 10 பேர் இந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ ஒத்த ஆளா அந்த கண்டெய்னரை தள்ளிட்டு போவார். அப்புறம் அந்த படத்தில் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சீனை நம்ம தளபதி நடித்த
சுறா படத்துல இருந்து சுட்டு வச்சிருக்காங்க. அப்புறமா அந்த படத்துல உள்ள கிளைமேக்ஸ் சீனை பாகுபலி படத்துல இருந்து சுட்டு வச்சிருக்காரு. இப்படி எங்கெங்க இருந்தோ கதையை சுட்ட டைரக்டர் ஒழுங்கா வடைய சுடாம விட்டாரு. ஐ மீன் படத்தை ஒழுங்கா எடுக்காம விட்டாரு. இந்த படத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வேணா நல்ல வரவேற்பு கிடைக்கலாம். ஆனா தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். நீங்க இது வரைக்கும் தேவாரா படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில தேவாரா மூவியை பத்தி பார்த்தோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் திரைவிமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.